ஒன்று நாளாகமம் மூன்றாவது அதிகாரம். 1. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர். யெஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த தானியேல் இரண்டாம் குமாரன். 2. கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன். ஆகி பெற்ற அதோனியா நாலாம் குமாரன். 3. அபித்தாள் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன். அவன் பெண்ஜாதியாகிய எக்லாள் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன். 4. இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். 5. எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பச்சுவாளிடத்தில் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். 6. இப்கார், எலிசாமா, எலிபெலேத். 7. நோகா, நேபேத், யப்பியா. 8. எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் 9 பேருமே. 9. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்களெல்லாரும் தாவீதின் குமாரர். 10. சாலமோனின் குமாரன் ரெகொபெயாம். இவனுடைய குமாரன் அபியா. இவனுடைய குமாரன் ஆசா. இவனுடைய குமாரன் யோசபாத். 11. இவனுடைய குமாரன் யோராம். இவனுடைய குமாரன் அகசியா. இவனுடைய குமாரன் யோவாஸ். 12. இவனுடைய குமாரன் அமச்சியா. இவனுடைய குமாரன் அசரியா. இவனுடைய குமாரன் யோதாம். 13. இவனுடைய குமாரன் ஆகாஸ். இவனுடைய குமாரன் எசேக்கியா. இவனுடைய குமாரன் மனாசே. 14. இவனுடைய குமாரன் ஆமோன். இவனுடைய குமாரன் யோசியா. 15. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும் சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும் சல்லூம் என்னும் 4ஆம் குமாரனுமே. 16. யோயாக்கீமின் குமாரர் எகொனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. 17. கட்டுண்ட எகொனியாவின் குமாரர் சலாத்தியேல். 18. மல்கிராம், பெதாயா, சேனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். 19. பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமீத் என்பவள். 20. அசோபா, ஓகேல், பெரகியா, அசதியா, ஊசாபேசேத் என்னும் 5 பேருமே. 21. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் உபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. 22. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எக்கேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். 23. நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரீகாம் என்னும் 3 பேர். 24. எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்குப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். 1 நாளாகமம் 4வது அதிகாரம். 1. யூதாவின் குமாரர் பாரேஸ், எஸ்ரோன், கர்மி, ஊர், சோபால் என்பவர்கள். 2. சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றான். யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றான். சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே. 3. ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரயேல், இஷ்மா, இத்பாஸ் என்பவர்கள். இவர்களுடைய சகோதரியின் பேர் அச்சல்லல்போனி. 4. கேதோருக்கு மூப்பனான பெனுவெல், உஷாவுக்கு மூப்பனான எசேர் என்பவர்கள். இவர்கள் பெத்லெகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற்பிறந்த ஊரின் குமாரர். 5. தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலாள், நாராள் என்னும் 2 பெண்ஜாதிகள் இருந்தார்கள். 6. நாராள் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஸ்தாரியையும் பெற்றாள். நாராளின் குமாரர்கள் இவர்களே. 7. ஏலாளின் குமாரர் சேரேத், எத்சோகார், எத்னான் என்பவர்கள். 8. கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆருமின் குமாரனாகிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான். 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள். 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து
தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான். அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார். 11. சூகாவின் சகோதரனாகிய கேலூப் மேகீரை பெற்றான். இவன் எஸ்தோனின் தகப்பன். 12. எஸ்தோன் பெத்ராபாவையும் பசேயாகையும் இர்நாகாஷின் தகப்பனாகிய தெகினாகையும் பெற்றான். இவர்கள் ரேகாவூர் மனுஷர். 13. கேனாசின் குமாரர் ஒத்னியேல் செராயா என்பவர்கள். ஒத்னியேலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத். 14. மெயோனத்தாய் ஒப்ராவை பெற்றான். செராயா கராஷீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாகிய யோவாபை பெற்றான். அவர்கள் தொழிலாளிகளாயிருந்தார்கள். 15. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபின் குமாரர் ஈரு ஏலா நாகாம். ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ். 16. எக்லெலேலின் குமாரர் சீப்பா திரியா அசாரேயேல். 17. எஸ்ராவின் குமாரர் எத்தேர் மேரேத் ஏப்பேர் யாலோன். மேரேத்தின் பெண்ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தெமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள். 18. அவன் பெண்ஜாதியாகிய எகுதியாள் கேதோரின் தகப்பனாகிய யாரேதையும் சோக்கோவின் தகப்பனாகிய ஏப்பேரையும் சனோவாவின் தகப்பனாகிய எக்குத்தியேலையும் பெற்றாள். மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாகிய பித்தியாளின் குமாரர் இவர்களே. 19. நாகாமின் சகோதரியாகிய உதியாவினுடைய பெண்ஜாதியின் குமாரர் கர்மியனாகிய ஆபிகேயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே. 20. ஷீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பென்கானான் தீலோன் என்பவர்கள். இஷியின் குமாரர் சோகேதும் பென்சோகேதுமே. 21. யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவோர் மூப்பனான ஏரும் மரேசார் மூப்பனான லாதாகும். மெல்லிய புடவை நெய்த அஸ்பேயா வீட்டுவம்சங்களும். 22. யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ் சாராப் என்பவர்களும் யசுபிலகேமுமே. இவைகள் பூர்வகாலத்தின் செய்திகள். 23. இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள். ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள். 24. சிமியோனின் குமாரர் நெமுவேல் யாமின் யாரீப் சேரா சவுல் என்பவர்கள். 25. இவன் குமாரன் சல்லூம். இவன் குமாரன் மிப்சாம். இவன் குமாரன் மிஸ்மா. 26. மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல். இவன் குமாரன் சக்கூர். இவன் குமாரன் சீமேயி. 27. சீமேயிக்கு 16 குமாரரும் 6 குமாரத்திகளும் இருந்தார்கள். அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை. அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரைப் போல பெருகினதுமில்லை. 28. அவர்கள் பெயர்செபாவிலும் மொலாதாவிலும் ஆச்சார்சுவாவிலும். 29. பில்லாவிலும் ஏத்சாமிலும் தோலாதிலும். 30. பெத்துவேலிலும் ஓர்மாவிலும் சிக்லாகிலும். 31. பெத்மார்காபோத்திலும் ஆச்சார்சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயிமிலும் குடியிருந்தார்கள். தாவீது ராஜாவாகுமட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாயிருந்தது. 32. அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம் ஆயின் ரிம்மோன் தோகேன் ஆசான் என்னும் 5 பட்டணங்கள். 33. அந்த பட்டணங்களைச் சுற்றிலும் பாகால் மட்டுமுள்ள அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே. 34. மெசோபாபும் யம்லேகும் அமச்சியாவின் குமாரன் யோஷாவும். 35. யோவேலும் ஆசியேலின் மகன் செராயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகூவும். 36. எலியோனாயும் யாக்கோப்பாவும் எச்சோக்காயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும். 37. செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சீப்பியின் குமாரன் சீசாவும் என்று. 38. ஏற்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாயிருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். 39. தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாகிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறமட்டும் போய். 40. நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமரிக்கையும் சுகமுமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். 41. பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களைச் சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள்.
42 சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலைத்தேசத்திற்கு போய் 43 அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள்.